அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். இந்த சோதனைகள் என்பது நல்லவர்களுக்கு அதிகமாக வருகிறது, இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ நல்லவர்களுக்கு மட்டும் இந்த சோதனை வருது, கெட்டவருக்கு வர்றது இல்லையா அப்படின்னா, சோதனைகள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான். நல்லவர்கள் வேற, கெட்டவர்கள் வேற அப்படி இல்லை. எல்லோருக்கும் சோதனைகள் என்பது இன்பமும் துன்பமும் எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் துன்பங்கள் அதிகமாக இருக்கும், இன்பங்கள் மிக மிக குறைவாக இருக்கும், அப்பப்போ வந்துட்டு போகும். இப்போ ஏன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைகள் இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ மகாபாரதத்தில் ஒரு 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 இறுதிக்கட்ட ஒரு காட்சி இருக்குது. என்ன அப்படின்னா, கர்ணன் கொலை செய்யப்படுறான். கர்ணன் மிகப்பெரிய தர்மவான் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே. அப்போது கர்ணன்ற அந்த மிகப்பெரிய தர்மவான் என்ன பண்ணுறான், போரில் வீழ்த்தப்படுகிறான். வீழ்த்தும்பொழுது அப்பொழுது கர்ணனிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, கர்ணனை நீங்கள் கொலை செய்வது, அவனை வீழ்த்துவது தவறில்லையா? அவன் மிகப்பெரிய தர்மவான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவனை வீழ்த்த நினைப்பது தவறில்லையா அப்படின்னு கேட்கப்படுது. அதற்கு அந்த கண்ணன் என்கின்ற அந்த கிருஷ்ணர், அந்த கதாபாத்திரம் பதில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பொழுது ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு இப்போ ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறார். இப்போ வேலை செய்யக்குள்ள அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அதிக சம்பளம் கொடுக்கறது சரியானது தானே? அவரோட குணநலங்களை பார்த்து, அவருடைய நேர்மையை பார்த்து அவருக்கு பதவி உயர்வு கொடுப்பதுங்கிறது வழக்கம் தானே? அதே போல் கண்ணன் சொல்கிறான், கர்ணனுடைய அந்த கொடைத்தன்மையை பார்த்து அவனை இந்த மனித பிறவியிலிருந்து தேவ நிலைக்கு, முக்தி நிலைக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். அப்படி கொண்டு செல்லும் பொழுது அவனை இந்த மனித பிறவியில் இருந்து வீழ்த்தி நான் மிகப்பெரிய பதவியான அந்த தேவ பதவியை அவனுக்கு கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கும்போது நான் தவறு செய்ததா ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு இதை தாண்டிய ஒரு உயர்ந்த பதவியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணர் கதாபாத்திரம் சொல்லும். அதே போல் இந்த நல்ல மனிதர்களுக்கு ஏன் சோதனைகள் வருது அப்படின்னா, ஒரு பெரிய நிலையை, ஒரு பெரும் பதவியை கொடுக்கும் பொழுது அவர்கள் செய்த அனைத்து கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த ஒரு பிறவியிலேயே அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறினால்தான் அந்த தண்டனைகளும் துன்பங்களும் அதிகமாக இங்கே கிடைக்குது அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பெரும் பதவி வரப்போகுது. பிற்காலத்தில் ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு
பதவி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால்தான் சோதனைகள் இது எல்லாமே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் பர்சன்டேஜில் நல்ல மனிதர்களோட பர்சன்டேஜுங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த உலகத்தில் நல்ல மனிதர்களோட பர்சன்டேஜுங்கிறது மிக குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிக பர்சன்டேஜ் எதுவாக இருக்குது அப்படின்னா தீயவர்களோட பர்சன்டேஜ் மிக அதிகமாக இருக்குது. அப்படி தீயவர்கள் மத்தியில் நல்லவர்கள் வாழ்வது என்பது மிக கடினமான ஒன்று, மிக சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் வந்து முக்கால்வாசி பேர் இங்கே தீயவராக இருக்கும்போது அந்த கால்வாசி பேரால் அவர்களுக்குள்ள அனுசரித்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு கொடுக்கும் சிலவிதமான துன்பங்களை நாம் பொறுத்து கொண்டும் அவஸ்தைப்பட்டு கொண்டும் தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இங்கு நாம் இருந்து வருகிறோம் என்பதை நாம் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு விஷயம் எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு அரிசி கடைக்கு போகிறோன்னா அரிசி கடையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியில் கல்லை கலக்கிறாரு, அரிசி கடையில் கல்லை கலக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தது அது, தெரியாதது நாம் வந்து கடையில் வாங்கும் அனைத்து மிளகாய்த்தூளிலும் என்ன கலக்கிறாங்கன்னா ரெட் பவுடர், கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய அந்த பவுடர்லாம் 75% வந்து மசாலா பொட்டலத்தில் தான் அதை கலக்கிறாங்க. கெடாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக கெமிக்கல் கலக்கிறாங்க. இப்படி நிறையா தவறுகள் இங்கே நடக்குது. நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் படியை விட்டு கீழே இறங்குனதுலேருந்து நீ எங்கே போய் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து திரும்பி வரக்கூடிய நீங்கள் நடமாடக்கூடிய எல்லா இடங்களிலும் 95% தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே நாம் வந்து பொறுத்து கொண்டும் அனுசரித்து கொண்டும் சமாதானப்படுத்தி கொண்டும் வாழும் இந்த வாழ்க்கை என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் கேட்க போனால் எங்களாலெலாம் இந்த வாழ்க்கையை பொறுத்து கொள்ளவே முடியலை. ஆகவே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நிறைய நேரங்களில் தனிமைப்படுத்துகிறோம். வெளியில் போனால் அவ்வளோ தவறான விஷயங்கள், அவ்வளோ கண்ணாப்பிடான்னு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. 1-2 சொல்ல முடியாது, நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னு ஒரு தனி காணொளி வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைகளும் எவ்வளோ தவறுகள் நடக்குது அப்படின்னு நான் ஒரு காணொளியில் லிஸ்ட்டு எடுத்து போடுறேன். அப்படி போடும்பொழுது நிறைய அதில் வந்து பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முக்கால்வாசி பேர் அப்படி தானே இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணிட முடியும்? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நீங்கள் முக்கால்வாசி பேர் தீவிரமாக வாழக்குள்ள உங்களுக்கு வந்து அதிக துன்பங்கள் நடக்க தான் செய்யும், நடந்து தான் தீரும். அதை வந்து நாம் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் வந்து திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லோரும் ஒற்றுமையாக வேண்டும். ஒற்றுமையாக இல்லை என்றால் இங்கே ஒரு மாற்றத்தையும் உங்களால் கொண்டு வர முடியாது. சரி, இப்படி எல்லாமே இருக்காங்க. இந்த தீயவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கான வழிமுறை இங்கே என்ன இருக்குது? எல்லாரையும் யோகா கிளாஸுக்கு நீங்கள் வாங்க, இந்த பயிற்சி ஞான யோகா வகுப்புக்கு வாங்க அப்படின்னு கூட்டா எல்லாரும் வந்துடுறாங்களா என்ன? வந்தாலுமே நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு எத்தனை பேர் திருந்துவாங்க? எத்தனை பேர் தங்களோட மனதையும் எண்ணத்தையும் அறிவையும் மாற்றிக்கொள்வார்கள்? நீங்கள் அறிவுங்கிறது அறிவு சார்ந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அறிவு சார்ந்து யோசித்து பண்ணாலே நீங்கள் வந்து நல்ல விதமாக தான் வாழலாம். ஆனால் அறிவை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அறிவு அப்படியெல்லாம் நுட்பமாக பயன்படுத்துகிறான். ஒரு போலீஸ்காரனை விட ஒரு திருடன் ரொம்ப நுட்பமாக அறிவை பயன்படுத்தி திருடிட்டு போயிடறான்.
அப்போ அந்த திருடனை விட போலீஸ்காரர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நகையை காணோம், வண்டியை காணோம், ஃபோனை காணோம் அப்படின்னு எத்தனை தடவை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். யதார்த்தமாக யாரையோ பிடிச்சி ஏதோ வந்து சேர்ந்தால் தான் உண்டு. மற்றபடி அது எல்லாம் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழும்பொழுது நல்லவர்களுக்கான அந்த அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களால் அதை பொறுத்துக்க முடியல. நான் இப்படி இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், என்னால் இதை பொறுத்துக்க முடியலன்னு உங்களால் பொறுத்துக்க முடியல. ஆனால் மற்றவர்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இயல்பாகவே அந்த தன்மை இருக்குது அப்படின்னக்குள்ள அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, என் உடம்புல அது ஒரு பாகம் தானே, நானும் தானே அப்படி தானே வாழுகிறேன் அப்படின்றதுனால அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் ஏன் ஏற்றுக்கிட்டு வாழ முடியலன்னா, அதுலேருந்து நீங்கள் ஒதுங்கி தனியாக தெரியுறீங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்களில். அப்படின்றதுனால உங்களால் அதை பொறுத்துக்க முடியல. ஆகவே இந்த உலகத்தில் நல்லவர்கள் கஷ்டப்படுவது இயல்பான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த நல்லோர்கள் கூட்டம் அதிகரிக்க வேண்டும். மீண்டும் இந்த சக்தி யுகம் வரும். சக்தி யுகன்றது ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரு யுகம் இருக்கான. கெட்டவர்களாக நல்லவர்களாக மாறிட்டிங்கன்னா சக்தி யுகம்தான் அது. அதை மாதிரி ஒரு யுகம் இந்த தீயவர்கள்லாம் நல்லவர்களாய் மாறும் ஒரு காலம் வர வேண்டும். அதை வரதற்கு அதை மாதிரி நடக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆகவே இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை அனுசரித்து தான் எல்லோரும் எல்லா தவறையும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இங்கே எவ்வளோ தவறு நடக்குது, என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சு தான் இவங்க அனுசரித்தும் கண்டு காணாமல் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி பொறுத்துக்க முடியுதுன்னு நம்மளால் ஜீரணிக்க கூட முடியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து அதை மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் நல்லவர்கள் கஷ்டப்படுவதுங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.